ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்பப்பப்பா, நான் வெயில் அடிக்கிற வெயிலில் மனுஷனால் வெளியே போகவே முடியல. ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இந்த நேரத்தில் வர கரண்ட் வேறு பண்ணிடுறாங்களா? ஒன்றும் முடியல சாமி. சரி, ரீல்ஸ் பார்த்துருவோம். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வருகிற ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்கிறது. எப்போதும் போல மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை, திரள் நிதி திரட்சி. உண்மையாலுமே மற்ற கட்சியோட கொஞ்சம் சிறந்த கட்சினா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயத்தில் அவங்க ஜெயிச்சு காட்டிட்டாங்க. ஆட்சிக்கு மட்டும்தான் வரலையே தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் அவங்க முன்னுரிமை இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ரெண்டாவது விஷயமா, அனைவரும் தமிழர்கள், ஜாதி மதமே கிடையாது, எல்லாம் ஒற்றுமையாக இருந்து புரட்சி செய்வோம் அப்படின்ற விஷயத்தில் சொல்கிறதுலையும் ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்கல்ல, இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லலாம்னா, அவங்களால முடிஞ்சால் பணம் கொடுங்க, இல்லையா கப்பு சுப்புன்னு இருந்துடணும். ஏன்னா அவங்கவுங்க தொண்டர்கள் அவங்கவுங்க எல்லாம் உறவினர்களாக பார்க்குறாங்க. அவர் சொல்லும் போதே தெரியும், அண்ணன் மச்சான் மாமன்றாரு. அந்த உறவுகிட்ட ஒரு ஒரு இக்கட்டான நிலையை காசு கேட்குறது தப்பு கிடையாது. ஏன்னா மற்ற கட்சிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த கட்சிக்கு அப்படி எதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. தேர்தல் ஆணையத்துலேருந்தே ஒரு அறிக்கை ஒன்று வெளியே இருந்துச்சு. அப்புறம் ஏதோ ஒரு வங்கின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வங்கியிலேருந்து அவர் இது வரைக்கும் யார்ட்டி அந்த நிதியை வாங்கினதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் அவர் பரம்பூரில் வின் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அவர் எங்கே போய் வாங்குறது? நாங்கள் ஆனால் இங்கே லோக்கலில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். விஜய் மக்களோட தொடர்புல இல்லை. அவர் யாரு கூட தொடர்புல இருக்காருன்னு நமக்கு தெரியல. கேட்டாங்கன்னா கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். அது தவறுங்க. கேள்வி கேட்டாங்கன்னா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். தனிநபர் தாக்குதல் வேண்டாம். தலையில என்னங்க காவா தண்டி வச்சிருக்கீங்க? படிக்கிற பசங்க மாதிரி முடி வெட்டி இருக்கலாம்ல. ஸ்டைல்லாம் இல்ல சார், அடிக்கடி தலைவலிக்கும், அதான் தைலம் தேய்ச்சியா செட் பண்ணி வச்சிருக்கேன் சார். இது என்னடா இது புது பொருளையா இருக்கு? தைலம் தடவத்துக்காடா அந்த கட்டிங்கு? ஏப்பா, இந்த ஸ்கூல் பசங்க இல்லை காலேஜ் பசங்க யாராவது உங்கள் சாருங்க போட்டு உங்களை அதுமாரி ஏதாவது பண்ணாங்கன்னா காரணம் ஒன்று கிடச்சிருக்கு. அப்படியே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஓகே ஆச்சுன்னா பரவாயில்ல, மற்றதுல உங்களுக்கு தான் தெரியும். அரசாங்கம் மாற்றுத்திறனாளிக்கு 2 லட்சம் வழங்க போகிறது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போடாதீங்கடா. நீங்கள் ட்ரெண்டிங் ஆகணும். ஓகே, இது காமெடியாக பார்த்தாலுமே ஒரு பக்கம் எல்லாத்துக்குமே இது காமெடி ஆகிடாதுல்ல. நம்மளுக்கெல்லாம் கைகள் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு அது சிரிப்பு அப்படி போயிடும். பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு மனசு புண்படுமா இல்லையா? ஒரு நகைச்சுவையாக தான் எடுத்துக்கணும். பட் ஆனால் இது நகைச்சுவை கிடையாது. ஒரு அரசாங்கம் திட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த திட்டத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரியும், அப்படி பிறந்துட்டோமே நம்ம மாற்றத்துலேயே பிறந்துட்டோமே அப்படின்றதுக்கோசரமே இது ஒரு குத்தி காட்டுற மாதிரி ஒரு செயலை நான் பார்க்குறேன். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தெரியல. தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். தம்பி வாங்க வாங்க. அக்கா கேக் எடுத்துக்கோங்கக்கா. என்னப்பா கேக்லாம் கொடுக்குற? பர்த்டேயா? இல்லக்கா, இப்பதான் நமக்கு நல்லபடியா பிசினஸ்லாம் அமைஞ்சிருக்குது. சூப்பர்ப்பா. எனக்காக கொஞ்சம் பிசினஸ் நல்லபடியா அமையணும்னு வேண்டிக்கோங்கக்கா. அந்த முருகாளோட உன் பிசினஸ் நல்லபடியா போகும். அதுல என்ன இருக்குன்னு நானே உன் ஃபர்ஸ்ட் கஸ்டமரா வந்துடுறேன். என்ன பிசினஸ் பாக்குற நீ? கோஃபின் பாக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன்க்கா. இல்ல புரியல. அதான் இந்த சர்ச்சுக்குள்ள சவப்படி சப்ளை பண்ணுவாங்களே. இதுல என்ன இருக்குன்னு நானே உன் ஃபர்ஸ்ட் கஸ்டமரா வந்துடுறேன். அலங்கார பந்தலிலே. ஏண்டா, உனக்கு நல்லது செய்ய போய் எங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போறீங்கடா. இதுல வேற பெருமையா நானே கஸ்டமரா வரேன். திருக்குறள் எழுதினது யாரு? எந்திர நம்ம வேற ஸ்கூல்ல சேர்ந்து. வேண்டாம், திருக்குறள் அவரே எழுதி போட்டு திருக்குறள் எழுதியவர் யாருன்னு கேட்டாரா? இந்த மாதிரி அறிவாளெல்லாம் எங்கடா இருக்கீங்க?
நான் கேட்குறேன். இல்லை அவனுக்கு பசங்களை கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. இவர் எழுதி போட்டுட்டு நம்மள என்ன யார் இதுன்னு கேள்வி கேட்குறீங்க? இதே உங்களுக்கு ஒரு வேலை. யார் எதுனா சேப்பான பதிலுங்க. அதனால தான் பசங்க இவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்காங்க. சாருங்க கட்டுப்படுத்தி அந்த பசங்களோட மூளையை வந்து வளர்ச்சி விடாமல் பண்ணிட்டாங்க. வேறு ஸ்கூல் போய் பண்ணிங்கப்பா, அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இங்க ராபிடோ ஆமா. ஓடிபி 8496. உட்காருங்க. எங்க போனோம்? எங்க போகணும் சரியா சொல்ல தெரியல. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா இப்படி போகணும் ஆசைப்படுறேன். போலாமா? மூதேவி. நான் ராபிடோ ஏறி உட்காரு. மூதேவி ரேபிடோடா. இடம் கிடைச்சா போதும், எங்க வேணா பூந்துடுறது. கேப் கிடைக்கிற இடத்துல கிடா வெட்ட வேண்டியதுதான். ஹாய் பேபி. ஹாய்டா. சாப்பிட்டியா? இல்லடா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட போறேன். சாப்பிடலையா? நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், லவ் பண்ணுறதெல்லாம் அப்படி போய் பண்ணுங்க. இந்த மாதிரி கும்பலில் ஏதாவது ஒன்று அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்கடா. இங்கெல்லாம் அப்படி பேசினா தோசையும் கிடைக்காது, இந்த ஒன்றும் கிடைக்காது. தளபதி ஃபேன். ஹலோ ஹலோ, மணி இருக்காங்களா? இருக்கா. நீ யாரு? அவங்களோட லவ்வர் பேசுறேன். என்னது லவ்வரா? என்னது யார் இது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தம்லாம் கிடையாது. எனக்கு ஹர்ட் ஆகுது. சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. கர்மா இஸ் பேக் டு பேக். அது யார் ரூபத்தில் வேணால் எங்கேருந்து வேணால் அடிக்கும். அதனால் அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்க புருஷன் பிரச்சனையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா அது அவங்க பிரச்சனை போயிட்டாங்கன்னா மச்சான், இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் போறேன்னு சொன்னியே, இப்போ அங்கேருந்து இங்க வரதுக்கு என்ன சொல்லுவ? கம் ஹியர். இப்போ இங்க இருந்து அங்க போறதுக்கு என்ன சொல்லுவ? கம் ஹியர். எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் தான். ஏன்னா நான் படித்தது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்னா அதான். ஓகே கைஸ், வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோவை இது வரைக்கும் பார்த்தீங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை சந்திப்பது நான் உங்கள் கல்கி. வெயில் காலத்தில் உஷாராக இருங்க, பார்த்து கவனமாக இருங்க. நோய் நொடி வராமல் வீட்டில் சாப்பிட்டு கம்முன்னு படுத்து நல்லா தூங்கிடுங்க. ஓகே.